ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறோம். நாங்களும் நல்லா இருக்கிறோம். அப்புறம் நேற்றுலாம் ஆடி 18ங்க. ஆடிப்பெருக்கு நல்லா சிறப்பாக கொண்டாடினீங்களா? நாங்களும் நல்லபடியாக கொண்டாடினாங்க. நேற்று நான்வெஜ் சில பேர் எடுத்திருப்பீங்க, சில பேர் நான்வெஜ் எடுத்திருக்க மாட்டீங்க. நாங்கள் நேற்று கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்ததுனால நாங்கள் நான்வெஜ் எடுக்கலை. நேற்று எடுக்கலான்னொடனே காலையிலே போயிட்டு அவங்க மட்டன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. காலையில் வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு வச்சுட்டு அவங்களுக்கு இட்லி சுட்டு கொடுத்துட்டேன், பசங்களுக்கு தோசை. காலையில் டிஃபன் வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ மதியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு வெந்துகிட்டு இருக்கு. ரசம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ரசம் வச்சுட்டு அப்பளம் பொரிச்சிக்கலான்னு இருக்கிறோம். எப்போதுமே காலைல சமைச்சிருவீங்களே, ஏன் இன்னைக்கு மதிய சாப்பாடுனா, தம்பிக்கு வந்து இந்த வாரம் ஃபுல்லாக லீவ் விட்டாங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஆடிப்பெருக்கு, அதனால லீவ் விட்டாங்க. நாளைக்கு சேலத்தில் வந்து கோட்டை மாரியம்மன் கோயில் வந்து திருவிழா நடக்குது. அதுக்காக வந்து நாளைக்கு லீவ் விட்டுருக்காங்க. என்ன காரணம்னு தெரில. ஆனால் இவங்க காலேஜ் வந்து ஒரு வாரத்துக்கு லீவ் விட்டாங்க. ஆனால் கோட்டை மாரியம்மன் கோயில் திருவிழாங்க நாளைக்கு. யாராவது சேலத்தில் இருக்க கோட்டை மாரியம்மன் கோயில் திருவிழா பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நாளைக்கு சேலத்தில் கோட்டை மாரியம்மன் கோயில் திருவிழா வந்துருங்க. வந்து நல்லபடியாக கலந்துக்கிட்டு தரிசனம் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக நாங்களும் வந்து வேண்டிக்கிறோம். தம்பிக்கு வந்து காலேஜில் அதான் வந்து மதிய சாப்பாடு. தம்பி இந்த வாரம் ஃபுல்லாக வீட்டில் தான் இருக்க போகிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டாங்க. பக்கத்தில் தான் வேலை. ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நான் வந்து அவங்களுக்கு எங்கே என்ன வேலை செய்கிறாங்கன்னு. பெயிண்டிங் வேலை தான். உள்ளூரில் தான் வேலை. அதனால் மதியம் சாப்பாட்டுக்கு வர மதியம் சமைச்சிக்கலான்ட்டாங்க. அந்த சாப்பாடு வெந்துட்டு இருக்கு. பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. 12th ஒரிஜினல் மார்க் ஷீட் இன்னைக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்களாம். அதனால வந்து அவங்க வந்து ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. வாங்கிட்டு வந்துருவாங்க. வாங்கிட்டாங்களாம். வந்து கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க. இப்போ நம்ம வந்து சாப்பாடு வடிச்சிட்டு ரசம் தான் வைக்க போகிறோம். இன்றைக்கி வந்து நான் எப்போதும் வைக்கிற மாதிரி இல்லாமல் ஒரு புது விதமான ரசம் புது புது ஸ்டைலில் ரசம் வைக்க போகிறேன். அது எப்படின்னு நான் வந்து பேசிக்கிட்டே உங்ககிட்ட வந்து நான் வைக்கிறப்ப காட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்லலாம் அப்படின்னு தான் இப்போ வந்து இந்த ஒரு வீடியோ. நீங்கள் வந்து எப்போ வந்து சேனலை ஆரம்பிச்சிங்க அப்படின்னு கேட்டிங்க. நாங்கள் வந்து 2003 ஆரம்பித்தோம். நான் வந்து வீடியோஸ் எப்படின்னு தெரில, லைவ் நான் இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளாக போட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த லைவில் வந்து சொல்லியிருப்பேன். நான் வந்து 2023 ஆரம்பிச்சிட்டேன். ஏன் நான் வந்து கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னா, தம்பிக்கும் காலேஜ் 12th முடிச்சுட்டு வீட்டில் இருக்க டைமில் தான் நான் வந்து இடம் வந்து வாங்கினேன்னு சொன்னீங்களா, பேஸ்மெண்ட்டை போட ஆரம்பித்தோம். அந்த டைமில் தான் நான் வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன். நல்லா தான் போயிட்டு இருந்தது. அது வந்து வீடு கட்டலான்னு நினச்சிட்டு நாங்கள் பேஸ்மெண்ட்டை போட்டோம். அப்புறம் தம்பி வந்து 12th பாஸ் பண்ணிட்டான் அப்படிங்கிறதுனால அவங்க காலேஜ் சேர்க்கணும், சரி ஃபீஸ் கட்டலாம், அமௌண்ட் வேணும், வீட்டு வேலையை கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்கலாங்கிறதுக்காக நான் வந்து அந்த வேலையை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம். பேஸ்மெண்ட்டை கூட அப்படியே இருக்குது. அப்புறம் இடையில ஒரு வீடியோ கூட காட்டியிருப்பேன், பேஸ்மெண்ட்டை போட்டிருக்கேன்னு. மறுபடியும் கூட ஒரு டைம் அந்த பக்கம் போனோம்னா நம்ம வந்து காட்டுறாங்க. ஓகேங்களா? தம்பி காலேஜ் போயிட்டு இருக்கனால எங்களால் வீடு கட்ட முடியாமல் போயிடுச்சு. அப்படி நிற்கிது. வீடியோவும் கண்டினியூ பண்ண முடியலன்னா நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எங்களுக்கு வந்து கடன் வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. கடன் அதிகமானதுனால நான் வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். என்னால் வந்து வீடியோ வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஏன் வீடியோ போட முடியலன்னா, நான் 8:30 மணிக்கெலாம் இங்கேருந்து கிளம்பி ஆகணும். நைட்டு 9:30 மணி 10 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன். என்னால் எப்படி வீடியோ எடுத்து போட முடியும்? நம்ம வந்து ஒருத்தவங்க கடையில் போய் வேலை செய்கிறோம். பார்லர் தான். அங்கே போய் வேலை செய்கிறப்ப அங்கேருந்து நம்ம அவங்க பர்மிஷன் இல்லாமல் எந்த வீடியோவும் எடுத்து போட முடியாது. நம்ம வீட்டில் இருக்கோம்னா நம்ம ஓனாக ஏதாவது போட்டுட்ருக்கலாம். நான் அவங்க சம்பளம் வந்து பத்தாது. ஒரு நாளைக்கு அவங்களுக்கு என்னங்க ரூ. 800 சம்பளம் வருது. அவங்க செலவுக்கு தினமும் ஒரு ரூ. 100 எடுத்துக்குவாங்க. மிச்சத்தை வச்சு எனக்கு வந்து அப்போ வந்து கடன் பார்த்தீங்கன்னா ரூ. 3,00,000 மாதம் வந்து நான் 15,000 கடன் மட்டுமே கட்டி ஆகணும். அவங்களுக்கு வர சம்பளத்தை வச்சு என்னால பண்ண முடியாதுங்கிறதுனால நான் வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தேன். வேலைக்கு போயிட்டு தான் அந்த கடனை கொஞ்சம் ஓரளவுக்கு முடிச்சு விட்டோம். இப்போ ஓரளவுக்கு அப்படியே ஓகேவா முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. 3 வருஷத்துல அப்படியே ஓரளவுக்கு முடிச்சிட்டோம். எல்லாமே குழு தான் எடுத்துட்டோம். குழு எடுத்து மாட்டனால தான் எங்களுக்கு வந்து இவ்வளோ கஷ்டம். நான் வீடியோ கண்டினியூ பண்ணிட்டு இருந்ததுன்னா வீடு பொறுமையாக கட்டிக்கலான்றதுனா இப்போ நாங்கள் சூப்பராக இருந்திருப்போம். அப்போ கொஞ்சம் அவசரப்பட்டேன். தெரியல, எனக்கு அவசரப்பட்டேன். அதனால தான் எனக்கு இவ்வளோ சிக்கலை மாட்டிக்கிட்டேன். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே ஓரளவுக்கு சுமூகம் முடிஞ்சிருச்சு. தம்பி இப்போ வந்து 4th இயர் வந்துட்டாங்க. பாப்பாவுக்கு தான் இந்த ஒரு வருஷம் தம்பி முடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு மட்டும் தான் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். பாப்பாவுக்குமே ஃபீஸ் வந்து என்ன நினச்சிட்டு இருக்கேன்னா, நான் வந்து ஒரு வருஷம் மட்டும் அவங்க வந்து காலேஜ் போகட்டும், ஃபீஸ் கட்டிக்கலாம். 2nd இயர்லேருந்து நம்ம வந்து லோன் போட்டு படிக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிற பிளானில் தான் இருக்கேன். வாப்பா, லோன் போட்டு படிக்க வச்சுக்கலாம் பிளானில் தான் இருக்கிறேன். நான் தம்பி சண்டை போடுறாங்க. ஏம்மா நீங்கள் வந்து அந்தளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறீங்க, அவளோட தலையில் ஏன் கடனை சுமக்கிறீங்க, முடிஞ்ச அளவுக்கு நம்மளே அவளுக்கு ஃபீஸ் கட்டி படிக்க வச்சிடலாமா, அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கடவுளோட அருள் எல்லாம் நடப்பவே எல்லாம் அவங்க கையில் தான் இருக்குது. நம்ம கையில் ஒன்றும் இல்லை. நம்ம படித்த கடவுளோட கையில் தான் இருக்குது. அது அவங்களோட கையில் இருக்குது. அவங்க பார்த்துக்குவாங்க. நம்ம கையில் ஒன்றும் இல்லை. அது ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி. பாப்பாவுக்கு வந்து காலில் கொலுசு போட்ட மாதிரி ஒரு வீடியோ ஒன்று எடுத்து போட்டிருப்போம். அது வந்து அவளுக்குமே ஒரு சர்ப்ரைஸ் தான், பாப்பாவுக்குமே சர்ப்ரைஸ் தான். நாங்களுமே எதிர்பார்க்கல அதை வந்து அவங்க வந்து அப்படி பண்ணுவாங்க அப்படின்னு. என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க பாப்பா தூங்கிட்டு இருப்பாங்க. தூங்கிட்டு இருக்கலே காலையிலேயே எழுந்திரிச்ச உடனே பாப்பா காலில் வந்து கொலுசு போடுற மாதிரி வீடியோ எடுத்து போட்டிருப்பாங்க.
நானும் எதிர்பார்க்கல, தம்பியும் எதிர்பார்க்கல. அவங்க வந்து ஒரு சர்ப்ரைஸாக போட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டாங்க. அதுக்கு நிறைய பேர் வந்து பரவாயில்ல, எல்லாருமே இந்த மாதிரி பொண்ணு காலை பிடிச்சி கொலுசு போடுவாங்களா தெரியல, இவ்வளோ பெரிய பொண்ணாக இருக்கக்குள்ள. இந்த ஒரு வாய்ப்பு வந்து எல்லா பொண்ணுங்களும் கிடைக்குமா என்னன்னு தெரில. ஆனால் பரவாயில்ல, ஒரு நல்ல ஒரு வீடியோ தான், நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லி எல்லாருமே நல்ல விதமாக ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சொன்னவங்க அத்தனை பேர்த்துக்கும் ரொம்ப நன்றி. அதை வந்து வாழ்த்தி ஒரு கமெண்ட் பண்ண அத்தனை பேர்த்துக்கும் நன்றி. ஃபோன் பண்ணியே சொல்லியிருந்தீங்க நிறைய பேர். எப்போ வந்து கருப்பை அந்த மாதிரிலாம் மாறினார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அது வந்து அவங்களுக்கு அப்பப்போ தோணுங்க. அதனால் தோன்றப்பெல்லாம் அவங்களுக்கு என்ன தோணுதோ செஞ்சுருவாங்க. அது அந்த மாதிரி தான். அடிக்கடி வீடியோ போடுங்கக்கா, போடாமல் சொன்னேன். அதனால தான் வந்து என்னால் வந்து வீடியோ போட முடியல கண்டினியூவாக. இனிமேல் வந்து ஓரளவுக்கு அப்படியே இப்போ போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். இனிமேல் வந்து ரெகுலராக கண்டினியூ பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு பர்டிகுலராக இந்த மாதிரி தான் போடணுன்னு எனக்கு வந்து தெரியல. எனக்கு என்ன போடணுன்னு தோணுதோ அந்த மாதிரி வீடியோ போடுறேன். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களோட ஆதரவை வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு கொடுங்க. ஓகேங்களா? வாழ்க்கையில் வந்து முன்னேறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வழி ஒன்று கிடைக்கும். வாய்ப்பாக தான் இந்த வாய்ப்பை வந்து நான் பார்க்குறேன். என்னால் என்ன போட முடியுமோ வீடியோவோ ஷார்ட்ஸோ நான் வந்து போடுறேன். கண்டிப்பாக நான் போடுறேன். இனிமேல் கண்டினியூவாக நான் போடுறேன். பேசியாவது அட்லீஸ்ட் ஏதாவது பேசியாவது நான் போட்டுடுறேன். ஓகேங்களா? லைவ் வந்து கொஞ்சம் போயிட்டு இருந்தேன். அப்புறம் சரி பேசி வீடியோ போடுறதே இல்லைன்னு சொல்லிட்டு தான் பேசி ஒரு வீடியோ ஒன்று போட்டுடலாங்கிறதுக்காக பேசி ஒரு வீடியோ போடலாம் அன்றைக்கிங்கிறதுக்காக வந்தாச்சு. துவரம்பருப்பு வந்து போட்டு நம்ம கொஞ்சமாக வந்து வறுத்துக்கலாம் ரசத்துக்கு. ஓகேங்களா? துவரம்பருப்பை நம்ம இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக வறுத்து எடுத்தால் போதும். ரசத்துக்கு துவரம்பருப்பு வறுத்து போட்டு வச்சோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம வீட்டில் வைக்கிறது பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு வந்து பருப்பு கடையும் இல்லைங்களா, அந்த பருப்பு தண்ணியை கொஞ்சம் எடுத்து வச்சு ரசம் வைப்போம்ல, அதே மாதிரி தான். இப்போ நம்ம சாம்பார் வைக்கல, பருப்பு இல்லைங்கிறப்ப இந்த மாதிரி துவரம்பருப்பை கொஞ்சமாக வறுத்துட்டு இதை அரைச்சி போட்டு ரசம் வச்சோம்னா சூப்பராக இருக்கும். தக்காளி ரசம் தான். அதுக்காக தான் அந்த பருப்பை நான் வந்து வறுத்துருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து வறுத்து வச்சுருக்க துவரம் பருப்பை நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து மிளகு, ஜீரகம், பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு இதை பாருங்கள், இந்த மாதிரி கொத்தமல்லி தண்டு இருக்கும். இந்த தண்டை வந்து நம்ம கொத்தமல்லி கீரை எடுக்கிறோம் இல்லைங்களா, அந்த கீரையை தனியாக ரசத்தில் போகிறதுக்கு வச்சுக்கோங்க. இந்த தண்டை வந்து இதோடய போட்டு அரைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். நான் வந்து அரைச்சிட்டு உங்களுக்கு சொல்கிறேன், காட்டுறேன். பருப்பை வந்து இந்த மாதிரி நம்ம கொரகொரப்பாக அரைச்சிட்டோம். இப்போ இதில் வந்து நம்ம மிளகு, ஜீரகம், பூண்டு இதெல்லாம் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு இது கூட பச்சை மிளகாவும் 2 சேர்த்துக்கிறோம். கீரையை கிள்ளிட்டு தண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்டை வேஸ்ட் பண்ண வேணாம், இதுலேயே போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை வந்து இப்போ பாருங்கள் தெரியும் உங்களுக்கு. இப்போ இதை வந்து கொரகொரப்பாக கொஞ்சம் அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து இதை கொரகொரப்பாக அரைச்சாச்சு. இதில் வந்து தக்காளி பழத்தை வந்து இதிலே சேர்த்து அரைச்சிட்றேன். ஏன்னா ஒரு சிலர் வந்து புளியை கரைச்சி விட்டுட்டு அந்த புளி தண்ணியில் வந்து தக்காளி பழத்தை பிழிஞ்சு விடுவாங்க. நான் வந்து என்ன பண்ணுறேன், இதுலேயே போட்டு லைட்டாக அதாவது ஒன்றும் பதிகமாக அரைச்சிக்கிறேன். நம்ம வந்து நைஸாக அரைக்கக்கூடாது. நம்ம மிளகு ஜீரகம் அரைச்ச மாதிரியே கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். இதையும் நம்ம எல்லாமே அரைச்சிட்டோங்க. அதாவது துவரம்பருப்பு, மிளகு, ஜீரகம், பூண்டு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி கீரையோட தண்டு இதெல்லாம் அரைச்சிட்டு தக்காளி பழம் வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அதாவது துவரம்பருப்பை வந்து வறுத்துட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கிட்டோம். அதுக்கப்புறமா மிளகு, ஜீரகம், பூண்டு, பச்சை மிளகாய் 2, கொத்தமல்லி கீரையிலேருந்து தண்டு எடுக்கணும் இல்லைங்களா, அந்த தண்டையும் போட்டு நம்ம அதையுமே கொரகொரப்பாக அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளிங்கிறதால 4 தக்காளி எடுத்துகிட்டு அதையுமே இதிலே போட்டு கொரகொரப்பாக நம்ம வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ரசம் நம்ம எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம புளி தண்ணியை வந்து கரைச்சி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ஆல்ரெடி. இதில் வந்து நம்ம உப்பு மட்டும் தான் சேர்த்துக்க போகிறோம். வேறு எதுவும் இதில் வந்து நம்ம சேர்க்க போகிறதில்ல. இதில் வந்து பாருங்கள், உப்பு மட்டும் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம் புளி தண்ணியில். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு. இதில் வந்து இப்போ நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். லைட்டாக வதங்கினா போதும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், மஞ்சத்தூளும் பெருங்காயத்தூளும் சேர்த்துடலாம். இதெல்லாம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை நம்ம வந்து சேர்த்துடலாம். இதில் இப்போ தேவையான அளவு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் ரசத்துக்கு. சேர்த்துட்டு காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ரசம் வந்து தக்காளி ரசம் வந்து எப்போதுமே நல்லா கொதிக்க விடக்கூடாது. இது நுரக்கட்டி நல்லா வரும். அந்த கொதி வர ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு
கொத்தமல்லி கீரை பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கணும். அந்த கொத்தமல்லி கீரை தூவி விட்டோம்னா ரசம் சூப்பராக இருக்கும். ரசம் வந்து இப்போ நுர கட்டிடுச்சு. இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கொத்தமல்லி கீரை போட்டு ஆஃப் பண்ணிடலாம் வாங்க. ரசம் வந்து நுர கட்டி இந்த மாதிரி ஒரு கொதி வரப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி கீரை தூவிட்டு மூடி வச்சிட்டோம்னா சூப்பரான தக்காளி ரசம் ரெடி. அவ்வளோதாங்க, நம்ம வீட்டில் சூப்பரான தக்காளி ரசம் ரெடி. இப்போ மதிய லஞ்சுக்கு நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோன்னு பார்க்கலாமா வாங்க. மதிய லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சாப்பாடு சூடாக வடித்து வச்சுருக்கோம், ரசம் வச்சுருக்கோம், அப்புறம் பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு வச்சுருக்குறோம். மட்டன் குழம்பு, அப்பளக்கட்டு இருக்குதுங்க. அப்பளம் வந்து அவங்க வந்தாங்கன்னா அப்பளம் வந்து நம்ம பொரிச்சிக்குவோம் சூடாக. சாப்பாட்டுக்கு வந்துடுவாங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 2 மணி ஆச்சு. அவ்வளோதாங்க, சமையல் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. நம்ம வீட்டில் மதிய சாப்பாடு என்னங்கிறத பார்த்துருப்பீங்க. காலைல டிஃபனும் என்னங்கிறத சொல்லியிருப்பேன் நான். இது கூட ரசம், தக்காளி ரசம் எப்படி வைக்கிறத சொல்லியிருந்தேன், அதையும் பார்த்துருப்பீங்க. வந்துட்டியாம்மா? பாப்பாவுமே வந்துட்டாங்க. பாப்பாவுமே வந்துட்டாங்க. ஸ்கூலுக்கு வந்து மார்க் ஷீட் வாங்க போனாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அவங்களுமே வந்துட்டாங்க. என்னம்மா மார்க் ஷீட்டு? அவ்வளோதாங்க, மார்க் ஷீட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. அம்மா வா வா வா. என்னென்ன வேலை பண்ணிகிட்டு இருக்கான்னு பார்த்தீங்களா என் பையன் வீட்டில் இருக்கிறதுக்கு. இந்த வாரம் ஃபுல்லாக லீவ் விட்டாங்க. இன்னும் ஒரு வாரத்துக்கு என்னென்ன செட் நவரதர்ஷினி. அவ்வளோதாங்க, பாப்பாவுமே ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. இன்னும் அவங்க மட்டும் சாப்பாட்டுக்குன்னு வரல. வந்தாங்கன்னா அப்பளம் முடிச்சு நாங்கள் சாப்பிட்ற வேலை தான். இன்றைக்கி மதியம் சமையல் என்ன பண்ணோம், என்ன ஏதுங்கிறத இன்றைக்கி பார்த்துட்டோம். நாளைக்கு என்ன பண்ண போகிறோங்க நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.